நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறைகள், அந்த இடஒதுக்கீடு முறைகளில் இருக்கக்கூடிய குறைகள், அந்த இடஒதுக்கீடு முறைகள் எப்படியான மாற்றம் தேவை, அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள், இதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னுக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தயவுசெய்து உங்களை கேட்குறேன். அது என்னன்னா, இந்த ஜாதி மதம் மொழி இனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் தூரம் போடுங்க. தூரம் போட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைங்க நினைங்க. எல்லா குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக தயவுசெய்து சிந்திங்க. நான் சொல்கிறேன் என்னன்னா, 60 வருஷத்துக்கு முன்னுக்க நம்மளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு பெரியவங்க சிந்திச்சாங்க. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக நம்ம சிந்திச்சோம்னா நான் சொல்கிற விஷயம் புரியும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு முறை இருக்கியா, இந்த இடஒதுக்கீடு முறையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை 4 பிரச்சனை மட்டும் தயவுசெய்து கவனிங்க. அது என்னன்னா, முதலாவது பிரச்சனை என்னன்னா, இந்த இடஒதுக்கீடு மூலமாக பலன் அடைஞ்சவங்க தொடர்ந்து பலன் அடையுது, அவங்க வெளியேற்ற முடியாத நிலைமை இருக்கு இல்லையா, அதுதான் முதல் பிரச்சனை. அவங்க யாருக்கு முதல் எதிரியா இருக்காங்கன்னா, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய மகளும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய கூலியுடைய மகளும் 2 பேரும் தங்களை தலித்துன்னு சொல்லி போட்டி போட வேண்டிய நிலைமை இங்கே உருவாயிருக்கு. அதாவது 2 பேரும் ஒரே தளத்தில் கிடையாது. நல்ல வசதி வந்ததுக்கு அப்புறம் தங்களை ஏன் தலித்துன்னு சொல்லிக்கிறாங்க, அந்த சலுகைகளை அனுபவிக்க விரும்புகிறாங்க. அந்த நபர்களை நீங்கள் வெளியேற்றாம வச்சிருக்கீங்க. அதனால நேரடியாக பாதிக்கப்படுறது யாரு? இன்னொரு தலித்து தான். ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவி தான் இன்னொரு பக்கம் பாதிப்படைகிறாங்க. அவங்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த சலுகைகளை இவங்க தட்டி பறிக்கிறாங்க. சரி, இந்த வளர்ந்த சமூகம் வெறும் கல்வி வேளாண்மை மட்டும் தட்டி பறிக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. அந்த தொழிலுக்கான லோன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, எடுத்துக்காட்டுக்கு நேஷனல் ஷெட்யூல் காஸ்ட் ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாதிரி வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, திட்டங்கள். அதாவது இந்த என்எஸ்எஃப்டிசி, என்எஸ்கேஎஃப்டிசி இந்த மாதிரி வங்கிகள் மூலமாக இவங்க கொடுக்குற நலத்திட்ட உதவிகள் இருக்கு இல்லையா, இதையும் அவங்க தட்டி பறிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் கிராமத்தில் இருக்கிற எந்த தலித்துகளுக்கும் தெரிகிறதே கிடையாது. அதாவது எப்படி தொழில் தொடங்குறதுக்கான லோனை எப்படி வாங்குறது, இந்த விவரமும் யாருக்கு தெரியுதுன்னா, படித்து மேம்பட்ட நிலைமைக்கு வந்துடுறாங்களே இவங்களுக்கு தான் தெரியுதே தவிர கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு தெரியுது கிடையாது. இதையும் தொடர்ந்து இவங்க தான் அனுபவிக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீடு முறையில் இருக்கிற இரண்டாவது பிரச்சனை என்ன, அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு முறை இல்லையா, இது முதல்ல இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது தலித் இடஒதுக்கீடு முறை. அதாவது தலித் இடஒதுக்கீடு முறைனா என்னன்னா, முதல் தலித்துக்கான வரையறை என்னன்னா, கல்வி கிடைக்காமல் மறுக்கப்பட்டவர்கள், வேலை செய்து ஊதியம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்கள், தீண்டாமை மூலம் தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த வரையறைக்குள்ள வரவங்க தான் தலித். முதல் நீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த வரையறைக்குள்ளே யார் இந்தியாவில் வருவா? இந்தியாவில் ஜாதியும் கொண்டு ஒடுக்குமுறைகள் இருந்ததுனால ஜாதியை உள்ள கொண்டு வரும். தவிர தலித் இடஒதுக்கீடு நம்ம வச்சிருக்கோம். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தான் வச்சிருக்கோம். சரியா? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இங்க யார் தாழ்த்தப்பட்டவர்கள்? அந்த வரையறையை நம்ம சரியா வச்சிருக்கோமா? இதுதான் இப்ப இருக்கிற இரண்டாவது முக்கியமான பிரச்சனை. யார் தாழ்த்தப்பட்டவர்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த சமூகத்துல தற்சமயம் இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலை வச்சு யார் தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ரோட்டு ஓரத்தில் பிச்சை எடுக்கிறதுல ஒரு குழந்தைகள், அந்த குழந்தைகள் தாழ்த்தப்பட்ட பிள்ளைங்க. ஆட்டோ ஓட்டு நபருக்கு எந்த விதமான சொத்தும் இல்லாம, சொந்த ஆட்டோவும் இல்லாம 2 குழந்தைகளுடைய கல்விக்காக போராடுற ஒரு தந்தையை எனக்கு தெரியும். அவர் சின்ன விபத்துக்கு அப்புறம் அந்த 2 குழந்தைகள் வேலைக்கு போன தந்தையை அந்த குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தினுடைய நிலைமையே அப்படியே சீர்குலைஞ்சு போச்சு. அப்படியான குடும்பம் இருக்குது. அதாவது பொருளாதார நிலைமையில ரொம்ப மோசமான அழுத்தப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. அதாவது இந்த இரண்டாவது விஷயத்துல நான் கேட்க விரும்புறேன் இதுதான், ஒரு தாசில்தாரோட மகன், இல்லாட்டி ஒரு பிஎஸ்எல் எம்ப்ளாயா வேலை பார்க்கக்கூடிய மகன், இல்லாட்டி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய மகன், இவங்க தங்களுடைய பிறப்பால தங்களை தலித்து அடையாளப்படுத்தி சலுகைகளை அனுபவிக்க முடியுமா? அந்த இடத்துல ஒரு தந்தையை இழந்த 2 சின்னஞ்சிறு குழந்தைகள், அதுவும் சொத்து பத்து எதுவும் இல்லாம தங்களுடைய அம்மா ஒரு பணிப்பெண்ண ஒரு மருத்துவமனைக்கு போய் வேலை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும் போது ஏன் அந்த குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கல? ஏன் அந்த வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்த முடியல? அதுவே இது இந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறை. தற்சமயம் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு முறையில் இருக்கிற 3வது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகுப்புல ரொம்ப யதார்த்தமா பேசுங்க, ஒரு வகுப்புல 60 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட், 60 குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளை மட்டும் நீங்க எஸ்சி எஸ்டின்னு சொல்லும் போது அந்த குழந்தைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுது. உளவியல் ரீதியா சைக்காலஜிக்கலா அந்த குழந்தைகளை நீங்க பாதிப்பை உருவாக்குறீங்க. ஏன்னா அந்த எஸ்சி எஸ்டின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை உளவியல் ரீதியா ஒரு மோசமான வார்த்தையா மாறிக்கிட்டு இருக்கு. நாங்க ஒரு 13 பேர் சேர்ந்து மேற்கொண்ட ஆய்வு மூலம் ரொம்ப தெளிவா தெரிய வருது. அந்த குழந்தைகள் அதை சொல்றதுக்கே கூச்சப்படுறாங்க, அதை சொல்றதுக்கே காயப்படுறாங்க.
அப்படி இருந்தும் அந்த குழந்தைங்கள அந்த விஷயத்தை திணிக்கிறீங்க. அது நாகரீகமில்லாத விஷயம். அந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இந்த சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டோன்ற அடையாளத்துக்கு கீழே நீங்கள் ஜாதியை தான் கொண்டு வரீங்க. ஏறக்குறைய இந்த எஸ்சின்ற வார்த்தையே ஜாதி வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. அது சொல்லவே கூச்சப்படுற குழந்தைகிட்ட போய் அதை திணிக்கிறீங்க நீங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, இங்கே பலருக்குமே தெரியறதில்ல அந்த விஷயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைகளை, உங்கள் வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடங்களை சேர்க்க, அதாவது அரசு பள்ளி ஆகட்டும் தனியார் பள்ளிக்கூடங்களாகட்டும், நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதா முடிவு பண்ணாலும் அங்கே ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டிய கட்டாயமோ அவசியமோ கிடையாது. எப்போ உங்களுக்கு இடஒதுக்கீடு முறைகள் தேவையோ அப்போ தான் ஜாதி சான்றிதழ் அங்கே தேவைப்படுது. எனக்கு இடஒதுக்கீடே வேணாம், நான் சமூகத்தில் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஜாதி சான்றிதழ் கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. ஒரு குழந்தை மனசில் தாழ்வு மனமாகவே உருவாக்குறோம் இல்லையா, அதை விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது சார். தயவு செய்து சொல்கிறேன், அதுக்காக சமூகத்தில் ஓரளவுக்கு வந்துட்டீங்களா, இந்த கர்மத்தை விட்டு தொலைங்க. விட்டு தொலைச்சிட்டு நீங்கள் வாரில் பள்ளிக்கூடத்தில் போய் ஜாதி சான்றிதழ் இல்லாமல் தாராளமாக சேர்க்கலாம். சேர்க்கலைன்னு சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுறேங்க, நான் அந்த பள்ளிக்கூடத்தை என்னன்னு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிற திராவிட அரசியல் பேசக்கூடிய எத்தனை பேர் இந்த விழிப்புணர்வு மக்கள் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? சொல்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி தான் தலித் அரசியலே ஆரம்பமாகுது. இந்த இடஒதுக்கீடு முறை சுற்றி இருக்கிற 4வது முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஆதிக்க மனப்பான்மை கொண்டு செயல்படும் குறிப்பிட்ட ஜாதியினர். அதாவது நான் ஏதோ வெளிப்படையாக சொல்ல வரேன்னா, இந்த நீங்கள் எஸ்சி லிஸ்ட் பண்ணிக்கிங்க இல்லையா, அதை பட்டியல் இனத்தவர்னு, அந்த பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய ஜாதியோட எண்ணிக்கை எவ்வளோ நினைக்கிறீங்க? சில பேர் நினைக்கிறீங்க 4 ஜாதி தான் மட்டும் கிடையாது. அதில் 70 ஜாதிகள் இருக்குது, 70க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்குது. ஆனால் அதில் 90% மக்கள் தொகையை பிடிக்கிறது குறிப்பிட்ட 4 ஜாதியினர் மட்டும்தான். அதாவது அந்த 70 ஜாதிகளுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்கு. அந்த 70 ஜாதிகளுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஆதிக்க மனப்பான்மையை மாறி இருக்காங்க. இது உண்மை. அதாவது ஒட்டுமொத்த தலித்துகளின் குரலா ஒலிக்கிறது தலித்துகளின் குரலே கிடையாது. இந்த 70 ஜாதிகளுக்குள்ளேயே ஏதாவது ஜாதி மறுப்பு திருமணம் நடந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை இன்னைக்கு நடக்குது. அந்த பிரச்சனை நடக்கிறது வெளியே வரதில்லை. அதுக்கான குரல் பெரிய லெவலில் வெளியே வரவிடாமல் அமுக்கப்படுது. அதுக்கு காரணமே அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஆதிக்க ஜாதியா மாறி இருக்காங்க. அதுக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வை பேச விடாம இந்த இன்றைய ஜாதிய ஒழிப்பு அரசியல் நடக்குதுன்னு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில். அதாவது அந்த 70 ஜாதிகளில் 60க்கும் மேற்பட்ட ஜாதியினருடைய குரல் இன்றைய ஜாதி ஒழிப்பு இருக்கு இல்லையா, அதாவது தலித் அரசியல் தமிழ்நாட்டில் கிடையாது. இதே நிலைமை தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கு. ஆக இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜாதி இடஒதுக்கீடு முறைக்கு பின்னாடி இருக்கிற 4 பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டோம். அது என்னென்ன? அதாவது வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஜாதி இடஒதுக்கீடு தொடர்ந்து அனுபவிக்கிறவங்க ஒரு பிரச்சனை. 2வது, சமூகத்தில் பொருளாதார நிலைமையில் ரொம்ப கீழ்மட்ட நிலைமையில் அழுத்தப்பட்ட நிலைமையில் குடும்பங்களுக்கு நம்ம உதவ முடியாத நிலைமையில் இந்த ஜாதி இடஒதுக்கீடு இருக்குது. 3வது, மனோ ரீதியாக அதாவது உளவியல் ரீதியாக குழந்தைகளை இன்றைய ஜாதிய முறை இருக்கு இல்லையா, அது இன்றைய இடஒதுக்கீடு முறை பிரிவுகளில் காயப்படுத்துது. அதுக்கு நம்மகிட்ட தீர்வு இல்லாமல் இருக்குது. 4வது மிக முக்கியம், ஜாதி ஒழிப்புன்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருடைய குரலாக மாறி இருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல். அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. அதாவது பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட ஜாதியினர் குரலாக இது இல்லை. ரிசர்வேஷன் சிஸ்டத்தையும் மொத்தமாக ஒழிச்சிருக்கு. அதாவது இடஒதுக்கீடு முறையை மொத்தமாக ஒழிச்சிருக்கு அப்படின்னு பேசக்கூடிய இன்னொரு பக்க நபர்களுடைய குரலையும் நான் பார்க்க முடியுது. அது என்னன்னா, அது அவங்களுக்கு நாட்டுடைய விவரம் தெரியல நான் சொல்லுவேன். அதாவது அவங்க வாழ்கின்ற சூழல் இருக்கு இல்லையா, அதை வச்சு மட்டுமே இதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாட்டோட நிலவரம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா பேரும் நான் சொல்ல விரும்புறதுன்னா, இந்த இடஒதுக்கீடு முறை இருக்கு இல்லையா, அதை நீக்க முடியாது. அது ஏன் நீக்கக்கூடாதுன்னு சொல்றேன்னா, நீக்க முடியாது, நீக்கக்கூடாது. நான் நீக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கும் நாட்டில் 70% தலித்துகள் வாழ்றது ரூரல் பகுதியில். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ரூரல் பகுதியில் இன்னமும் ஒரு மோசமான வாழ்வியல் கட்டமைப்பே சரியாக இல்லாத பகுதியாக தான் இருக்குது. அதுவும் அடிப்படை கட்டமைப்பே இன்னும் மேம்படலை. அதாவது வெறும் 10 வருஷத்துக்குள்ள தான் சில ஊர்களுக்கெல்லாம் கரண்டே கிடச்சிருக்கு. அந்த பகுதியில் எஸ்டி மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி. ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு தான் கரண்டே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிலைமை இருக்குது. அதாவது 70, நல்லா திரும்ப சொல்கிறேன், 70% தலித்துகள் வாழ்கிற பகுதி இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு தெரிஞ்ச ரிப்போர்ட் படி, அதாவது நாங்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாநிலங்களில் மாவட்ட வாரியாக எடுத்து பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த தலித்துகள் வாழக்கூடிய பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதிகள் அதிகப்படியாக ரூரல் ஏரியா. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், ஏன் இடஒதுக்கீடு முறையில் ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியாதுன்றது. இந்த கல்வியை மட்டும் எடுத்துக்கோங்களேன்.
கல்வியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2011 கணக்கெடுப்பு நாங்கள் பேசுகிறோம். இந்தியாவுடைய சராசரி 74%. 2011 கணக்கெடுப்பு படி இன்னிலிருந்து 7 வருஷத்துக்கு முன்னுக்கு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கணக்கெடுப்பு 2021 நடத்தும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. நம்ம இப்போ பார்க்குற 2011 கணக்கெடுப்பு. இன்னைக்கு என்னது 2018. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய சராசரி கல்வி படித்தவர்களுடைய சதவீதம் எவ்வளோ கேட்டால் 74%. இதில் ஆண்கள் 82% வராங்க, பெண்கள் 65% வராங்க. ஆனால் இந்த நிலைமை அப்படியே சராசரி எஸ்டி அதாவது பட்டியலினத்தில் இருக்குதானா அந்த சமூகத்தில் வெறும் 66% தான் வராங்க. இதில் ஆண்கள் 75%, பெண்கள் 56% தான் வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட மோசமான நிலைமையில் எஸ்டி இருக்குது. அதாவது இதுலேருந்து 8% அளவுக்கு அவங்க கம்மியாகி அவங்க 58% தான் இருக்காங்க. அதோட நாட்டுடைய சராசரியை எட்டவே இல்லைன்ற உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இப்படி நிலைமையில் வச்சுட்டு எப்படி இடஒதுக்கீடு முறைகளை ரத்து பண்ணுங்கன்னு பேச முடியும்? ரத்து பண்ணுங்கன்னு பேசல நியாயம் கிடையாது. ஆனால் இடஒதுக்கீடு முறைகளில் மாற்றம் தேவைன்னு பேச முடியும். அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இதே விஷயத்துக்கு திரும்ப நான் போகிறேன். ஏன் மாற்றம் தேவைன்னு இப்போ நாம் பார்த்தது என்ன? 74%. 74% சராசரி. எஸ்சி சமூகத்தில் 66 சராசரியாக இருக்குது. எஸ்டியில் 58 இருக்குது. கரெக்டாக? இது நமக்கு வெளிப்படாவே தெரியுது. சரியா? இது இந்தியாவுடைய பொதுவான சராசரி. எல்லாரும் இந்த பொதுவான சராசரி எடுத்துக்கிட்டு தான் இன்னும் இடஒதுக்கீடு முறையில் கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் மாற்றணும்னா நீங்கள் அந்த தகவலை முழுக்க தீவிரமாக தெளிவாக உள்ள தேடுனீங்கன்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா, கேரளா 94% வளர்ந்துட்டாங்க. அதாவது சராசரி 66 இருக்கும்போது கேரளா 94 இருக்குது. மிசோரம் பொறுத்த வரைக்கும் 91% இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 73% இருக்குது. அதாவது சராசரியை விட கூடவும் படித்த மாநிலங்கள் இருக்குது, மாவட்டங்கள் இருக்குது. ஒரு சில மாவட்டங்கள் மேல்மட்ட நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க நீங்கள் இன்னுமே பொதுத்தன்மைகளை கொண்டு வரீங்க. அதாவது கேரளாவும் மிசோரமும் உங்களுடைய சராசரி தன்மைக்கு ஒத்து வராது. நான் அந்த மாநிலங்களை நீங்கள் முழுவதுமாக மாற்றி அமைக்கணும்னு நான் சொல்கிறேன். நம்ம கல்வி மட்டும் பார்த்துருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு தொழில் தொடங்குறாங்க, சுயதொழில், அதில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கல. அதே மாதிரி நிலங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அவங்க கையில் போய் சேராமல் இருக்குது. இதெல்லாம் புள்ளி விவரங்கள். நான் ரொம்ப சொல்லி குழப்ப விரும்பலை. ஒன்று சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். ஏன் இடஒதுக்கீடு முறைகள் தொடருன்றதுக்கு. ஆனால் இடஒதுக்கீடு முறை அப்படியே தொடரக்கூடாதுன்றதையும் நான் சொல்லிடுவோம். சரிங்களா? இப்போ இடஒதுக்கீடு முறை எப்படியான மாற்றம் தேவை, இதுதான் நம்ம பேச வேண்டிய காலகட்டம். அதாவது இந்த இடஒதுக்கீடு முறைகளில் இருக்கிற பிரச்சனைகள் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த இடஒதுக்கீடு முறைகள் ஏன் தொடரும் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த இடஒதுக்கீடு முறைகள் எப்படியா மாற்றி அமைக்கணுன்றதை நாம தான் பேசணும். இதில் முக்கியமான விஷயம் எப்படியான மாற்றங்களை உருவாக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, இந்த எப்படியான மாற்றங்களை வரணும் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் சில விஷயங்கள் நாங்களாம் ஆய்வு செஞ்சதில் சில விஷயங்கள் சொல்கிறோம். இதை எப்படியான மாற்றங்கள் வரணும்னு எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வரலாம் தாராளமாக. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருக்கு இல்லையா, இந்த இடஒதுக்கீடு முறையில் கண்டினியூ பண்ணுறீங்க இல்லையா, அது ஆல்ரெடி நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கிருக்கீங்க இல்லையா, அதாவது 15, 7.5, 27%. இது எல்லாம் எதையுமே மாற்ற தேவையில்லை, எதையும் மாற்ற வேணாம். நீங்கள் என்னென்னா அந்த 15%ல் 4% மக்கள் முன்னே இருந்தாங்கன்னா அந்த 4% மக்கள் வெளியே அனுப்புங்க. அதாவது இந்த 15% மூலமாக பயனடைஞ்ச குடும்பங்கள் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பயனடைஞ்ச சலுகைகளும் பயனடைஞ்சு மேல்தட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள நீங்கள் தலித்துன்னு அங்கீகாரம் பண்ணாதீங்க. அதாவது எஸ்சி சர்டிஃபிகேட் எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. அவங்கள வெளியே அனுப்புங்க. அந்த வெளியே அனுப்பிட்டு அந்த குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு இல்லையா, அந்த குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ள யாரை உள்ளே கொண்டு வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்னா, இந்த சமூகத்தில் பொருளாதார நிலைமையிலையும் என்ன சொல்ல மிகப்பெரிய அளவில் அழுத்தப்பட்ட நிலைமையில் வாழக்கூடிய மக்களை உள்ளே கொண்டு வாங்கன்றோம். யாரை நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய தெருவில் ஒரு குழந்தை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும், ரோட்டு ஓரத்தில் சிலைகளை செஞ்சு விற்கிறவங்க இருக்காங்க, சரியா சாலைகளை வசிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்களா இல்லையா. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தனக்கு எந்த விதமான சொத்தும் இல்லாமல், தனக்கு எந்த சொந்த ஆட்டோவும் இல்லாமல், தன்னுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக மிகப்பெரிய போராடி சின்ன விபத்தின் மூலமாக அந்த 2 குழந்தைகள் தன்னுடைய படிப்பு நிப்பாட்டிட்டு வேலைக்கு போகிற நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையா. அப்படி ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். அந்த 2 குழந்தைகள் வேலைக்கு போயிடுச்சு அவருக்கு சின்ன விபத்துனால. அவருக்கு எந்த விதமான சொத்தும் கிடையாது. ஆனால் அவருக்கு எந்த விதமான சலுகையும் கொடுத்து தூக்கி விட முடியாத நிலைமையில் நம்ம இருக்கோம். இதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் பொருளாதார நிலைமை அழுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கவங்க, இன்னொரு பக்கம் நம்ம சமூகத்தில் யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, இயற்கையாக தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம தூக்கி விடுறதுக்கான வழியை பார்க்கணும். அந்த குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு இல்லையா, அந்த மக்களை இதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு முன்னே இதில் இருக்காங்க இல்லையா,
தலித்துகள் மேம்படாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் உள்ள கொண்டு வரும். எந்த விதத்தில் கவனம் செலுத்துகிறோம், அதாவது எந்த அளவுக்கு நாம் இதில் படித்து வேலைவாய்ப்பை பெற்று சமூகத்தில் முன்னேறி இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியே கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறோமோ அதே அளவுக்கு அக்கறை இதில் எந்தவித பாதிப்பும் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. யார் இது வரைக்கும் இன்னும் அந்த பலன்கள் சென்று அடையாமல் இருக்காங்க இல்லையா தலித் மக்கள், அந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றது இதில் அக்கறை இருக்கணும். இந்த விஷயத்தை பற்றி அரசியல்வாதிகள் பேச போகிறது கிடையாது, உறுதியாக பேச போகிறது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி அரசியல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி அரசியல் கிடையாது. அதாவது இதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கியே இல்லாதப்ப அதுக்கு முக்கியத்துவம் இங்கே கிடைக்க போகிறது கிடையாது. அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் குறைக்கலைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எந்த மாற்றம் வரப்போகிறது கிடையாது. ஏன் அரசியல் செய்யக்கூடியது ஆட்சியாளர் போகிறாங்க, ஆட்சியாளர் தான் அந்த மாற்றத்தை உருவாக்கணும். ஆட்சியாளர்களுக்கு அந்த விருப்பம் இல்லாத போது எப்படி அந்த மாற்றம் உருவாகும்? அதனால் இதற்குன்னு ஒரு ஓட்டு வங்கி உருவாகாத வரைக்கும் இதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. சும்மா நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி உருவாக்குறது எப்படி? இந்த விஷயத்தை தான் இளைஞர்களும் மாணவர்களும் சிந்திக்க வேண்டியிருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பதிவு தலித்துகளுக்கு எதிரான பதிவு கிடையாது, இந்த இடஒதுக்கீடு முறைகளுக்கு எதிரான பதிவும் கிடையாது, இந்த இடஒதுக்கீடு முறைகளில் இருக்கிற குறைகளுக்கு எதிரான பதிவு, அதாவது போலி தலித் அரசியல் இருக்கு இல்லையா, அதற்கு எதிரான பதிவு இது. இந்த விஷயங்களை ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் முன்வந்து என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கணும்னு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இங்கே ஒரு மாற்றம் தொடங்கும். அது தொடங்க வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா இன்னும் 2 வருஷத்தில் 2021 மீண்டும் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த கணக்கெடுப்பில் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, இது 11%, 8% இருக்குது. ஆனால் 10 வருஷம் கேப்பில் இது 38% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கும். 10 வருஷம் கேப்பில் கடந்த 10 வருஷம் அந்த குறிப்பிட்ட 2001 2011 38% அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அந்த வளர்ச்சி சரியாக இருந்ததுன்னா இந்த சராசரியை விட கூடுதலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாற்றத்தை நீங்கள் உருவாக்கணும். அதாவது 2021 உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலிருந்து நீங்கள் பேசினாதான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். இங்கே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய போலி ஜாதி ஒழிப்பு அரசியலுடைய முகத்திரையை கிழிச்சி ஆகணும். அதுக்கான முதல் வீடியோ தான் இந்த முயற்சி. இந்த முயற்சியில் சரியான வரவேற்பு இருக்கும்னா எங்களுடைய அடுத்த கட்ட அறிவிப்பை மிக விரைவில் அறிவிக்கிறோம். நன்றி.